ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது பிரியாஸ் ரிவ்யூ. நான் உங்க பிரியாங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பர்வான கலெக்ஷன். ஹாரம்லயே வந்து இந்த மாதிரி ஹாரம் போட்டா ஒரு ரிச்சா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் லைட் வெயிட்ல செம்ம அழகான ஹாரம் நெக்லஸ் செட்டோட நம்ம பார்க்க போறோங்க. 3 பவுன் 4 பவுனுக்கு எல்லாம் நகாஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதெல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியா வெயிட் போட்டு ரேட்டு கூட என்ன வருதுங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரி லைட் வெயிட் கோல்டு ஜுவல்லரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி லைவ்ல கூட இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோங்க. நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணலாம், உங்களுக்கு லைவ் கிடைக்கும். நீங்க அதுலயும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வீடியோல நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோங்க. செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ், நல்ல கிராண்டான ஒரு கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்பவுமே பிடிக்கும். ஏன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் போடும்போது நம்மள வந்து ரொம்ப ரிச்சா காட்டும் அப்படிங்கிற ஃபீல் இருக்கும். அதுவே வந்து இப்ப லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் தான் இப்ப நம்ம நவரத்னா ஜுவல்லரி வந்திருக்குங்க. இதுல ஒவ்வொன்றும் என்னென்ன வெயிட் இருக்கு, என்ன ரேட்டுக்கெல்லாம் இந்த கலெக்ஷன்ஸ் வாங்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஒரு லட்சுமி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இதுல பாருங்க, சூப்பரான ஒரு லட்சுமி ஹாரம். இதுல வந்து அந்த சைட் டிசைன்ஸ் எல்லாம் நல்ல பிராடா பெருசா கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி அழகா வந்து ஒரு நெக்லஸுமே இருக்கு. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பிடிக்கும். பாருங்க, இந்த நெக்லஸோட வெயிட் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்லஸ் மட்டும் தனியா உங்களுக்கு 13 கிராம் தாங்க இருக்கு. 13 கிராமுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நெக்லஸ், அதாவது 1.5 பவுன் 1.25 பவுன் கூட கிடையாது. இது 1.5 பவுனுக்கு கொஞ்சம் மட்டுமே கூட இருக்கு. இதுக்கு மேட்ச் பண்ற மாதிரியான இந்த ஒரு ஹாரம் பாருங்க. இந்த ஹாரத்தோட வெயிட் நான் இப்ப போடுறது இந்த ஒரு மிஷின்ல தான், அதனால உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட் கொஞ்சம் சின்ன சின்ன வேரியேஷன் இருக்கிற மாதிரியான ஒரு வெயிட் இருக்கலாம். இது வந்து 23 கிராம் 570 மில்லி, 3 பவுனுக்குமே கம்மியா இருக்கக்கூடிய ஒரு ஹாரம் கலெக்ஷன் தான் இது. அடுத்து இந்த ஒரு ஹாரம் பாருங்க. இதுவுமே வந்து அதே மாதிரியான லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ்ல வரக்கூடிய ஒரு ஹாரம் கலெக்ஷன் தான். இதுல வந்து உங்களுக்கு அழகா வந்து ரூபி ஸ்டோன்ஸ் எல்லாம் கொடுத்து சூப்பரா பினிஷ் பண்ணிருக்காங்க. கீழே வந்து அழகான ஒரு பீட்ஸும் கொடுத்திருக்காங்க. இதோட வெயிட் என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இதோட சைட் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க, எந்த அளவுக்கு லீஃப் மாதிரி நீட்டா கொடுத்திருக்காங்க. இதோட வெயிட் பார்க்கலாம். 22 கிராம் 540 மில்லி. எதுவுமே வந்து ஒரு 3 பவுன் கூட இல்ல, 2.25 பவுன் தான் இருக்கு. இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாங் ஹாரமும் கூட. லாங் தான் இருக்கு, அதாவது உங்களுக்கு மிடில் ஹாரம் அந்த மாதிரி கிடையாது. நல்ல லென்த்தா இருக்கக்கூடிய ஒரு ஹாரம் தான் இது. நம்ம போடும்போது நமக்கு கழுத்து நிறைய இருக்கிற மாதிரி நல்ல பெரிய ஒரு ஹாரம் தான் இது. பாருங்க, அடுத்து இந்த ஒரு மாங்காய் டிசைன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஹாரம். இதுல உங்களுக்கு கீழே வந்து அழகா ஒரு லட்சுமி டிசைன்லயே ஒரு பீட்ஸ் கொடுத்திருக்காங்க. சைட் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க, மாங்காய் பிளஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஃபிளவரோட சேர்த்து நல்ல பிராட் இருக்கு. பாருங்க, இந்த ஹாரம் பார்க்கும் போதே தெரியுது இல்லைங்களா எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா பிராடா இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு லாங் வரைக்குமே ஃபைனல் வரைக்குமே உங்களுக்கு ஃபுல்லா வந்து டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க. லட்சுமி டிசைன் வந்து உங்களுக்கு லாங் வரைக்குமே வருது. இதோட வெயிட் என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இது நல்ல ஒரு பிராடான ஒரு யூ டைப் ஹாரம் தான் இது. இதோட வெயிட் பாருங்க. இதோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 35 கிராம் 740 மில்லி மாதிரி இருக்கு. அடுத்து இந்த ஒரு லைட் வெயிட் நெக்லஸ் பாருங்க, நல்ல சின்னதா கியூட்டா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நெக்லஸ் தான் இது. லீஃப் டிசைனும் மாங்காய் டிசைனும் வந்த மாதிரியான ஒரு டிசைன். இது வந்து உங்களுக்கு வெயிட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 கிராம் 270 மில்லி இருக்கு. 1.25 பவுனுக்கு இருக்கக்கூடிய ஒரு நெக்லஸ் இது. பாருங்க, இந்த ஒரு லப்பா டைப் நெக்லஸுமே உங்களுக்கு வந்து லைட் வெயிட்ல இப்ப வந்திருக்கு. டபுள் லேயர்ல சிங்கிள் லேயர் அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஒரு நெக்லஸ் வந்திருக்கு. இதோட வெயிட் பார்க்கலாம். 8 கிராம் இருக்கக்கூடிய ஒரு நெக்லஸ் தான் இது. அடுத்து இந்த ஒரு நெக்லஸ் பார்க்கலாம். டபுள் லேயர்ல நிறைய பேருக்கு பிடிக்கும். இதோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா 10 கிராம் 420 மில்லி இருக்கு. இதோட டிசைன் பாருங்க, சைடு எல்லாமே நல்லா வந்து ஒரு பிராடா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு டிசைன். டபுள் லேயர்லயே வர்றதுனால இன்னுமே வந்து நல்லா பிராடா இருக்கும். 916 ஹால்மார்க்லயே உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வருது. அடுத்து பாருங்க, இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாருங்க. இதுல வந்து உங்களுக்கு அந்த டாலர் தான் வந்து ஹைலைட். ரொம்பவுமே அழகா கொடுத்திருக்காங்க. இந்த டாலர் ரொம்ப நீட்டான ஒரு ஸ்கொயர் டைப்ல கொடுத்திருக்கக்கூடிய ஒரு டாலர் தான் இது. மாங்காய் டிசைன்லயும் நல்ல பிராடா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு டிசைன். எட்ஜ் வரைக்குமே உங்களுக்கு டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த ஹாரத்தோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா 37 கிராம் 770 மில்லி இருக்குங்க. இந்த ஒரு ஹாரம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 37 கிராம் 770 மில்லி இருக்கு. அடுத்து இந்த ஒரு ஹாரம் பாருங்க, செம்ம கியூட்டான ஹாரம்.
டிசைனே வந்து ரொம்ப நீட்டா அழகா இருக்கு பாருங்க. இதில் கொடுத்துருக்கக்கூடிய டாலர் தான் வந்து ரொம்பவுமே கியூட்டா இருக்கு. நல்ல பிராடான ஒரு டாலர். பேக் சைட் ஃபுல்லா வந்து இந்த மாதிரி க்ளோஸ் ஆன மாதிரி ஒரு டாலர். ரொம்ப நாளைக்கு நமக்கு வந்து இது யூஸ் பண்ண முடியும். சீக்கிரம் வந்து டேமேஜ் வராம இருக்கும். இந்த டிசைனே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. இதோட வெயிட் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு 29 கிராம் இருக்கு. 29 கிராம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டாலர் ஹாரம் கலெக்ஷன் தான் இது. இப்ப இந்த ஹாரம்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தா இது வந்து உங்களுக்கு சென்னை ஷாப்லயும் இப்ப அவைலபிள் இருக்கு. நம்மளோட மேட்டுப்பாளையம் ஷாப்லயும் இது கிடைக்கும். இது வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எந்த பீஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கறது நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம ஷாப்ல வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சப்போஸ் சென்னை ஷாப்லயோ இல்ல மேட்டுப்பாளையம் ஷாப்லயோ நீங்க கேட்கக்கூடிய இந்த கலெக்ஷன் இல்ல அப்படின்னா ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்குமே இந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்க. அடுத்து நம்ம இந்த மாங்காய் டிசைன் பார்க்கலாம். மாங்காய் ஹாரம் நிறைய பேர் வச்சிருப்பாங்க. ஏன்னா அது வந்து ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன் அப்படிங்கறதுனால நிறைய பேர்கிட்ட மாங்காய் ஹாரம் இருக்கும். ஆனா எல்லாருமே யோசிச்சு பாருங்க, மாங்காய் டிசைன் வந்து மினிமம் வந்து ஒரு 5 பவுன் வரும். 4 பவுனாவது கண்டிப்பா வரும். 4 பவுனுக்கு கம்மியா மாங்காய் ஹாரம் பண்ண முடியாதுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, நான் வெயிட் போட்டு காமிக்கிறேன். இந்த ஒரு மாங்காய் ஹாரம் பாத்தீங்க அப்படின்னா 21 கிராம், அதாவது 2.25 பவுனுக்கும் கம்மிங்க. 20 கிராம் அப்படின்னா 2.25 பவுன் வரும் இல்லைங்களா? 21 கிராம் தான் இருக்கு. 2.5 பவுனுக்கு மேல 1 கிராம் தான் கூடங்க. இவ்வளோ லைட் வெயிட்ல கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட கிடைக்கிறதுனாலதான் நவரத்னா ஜுவல்லரி எப்பவுமே வந்து நம்பர் 1 லைட் வெயிட் ஜுவல்லரியா நம்மளோட ஜுவல்லரி இருக்குங்க. பாருங்க, அடுத்த ஒரு கலெக்ஷன் மாங்காய் மாலையிலேயே வந்து உங்களுக்கு டாலரோட சேர்ந்த மாதிரி. டாலரோட மாங்காய் மாலை போடும்போது உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 8 பவுனாவது வேணும்னு நினைப்பீங்க. ஆனா நம்ம கிட்ட பாருங்க, வித் டாலரோட சேர்ந்தே உங்களுக்கு ஒரு ஹாரம் வாங்கணும், மாங்காய் மாலையில வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா 3 பவுனுக்கு வாங்கிக்கலாம். 24 கிராம் 660 மில்லி தான் இருக்கு. இதுக்கு மேட்சிங்கா உங்களுக்கு இந்த மாதிரியான நெக்லஸும் இருக்கு. இந்த நெக்லஸும் சேர்ந்தே நீங்க வாங்கினாலும் பாத்தீங்கன்னா 40 கிராம் கூட வரலைங்க. 40 கிராம் வந்தாதான் உங்களுக்கு 5 பவுனே வரும். ஆனா பாருங்க, இது 39 கிராம் 390 மில்லி தான் இருக்கு. அடுத்த காசு மாலையில இன்னொரு கலெக்ஷன் பாருங்க. டாலர் இல்லாத மாதிரியான சூப்பரான ஒரு ரவுண்ட் டைப், அதாவது யூ டைப் காசு மாலைன்னு சொல்லலாம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செயினும் காசும் மட்டும் கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இது இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்குங்க. இதோட வெயிட் பாருங்க. இந்த நெக்லஸ், இது நெக்லஸோட வெயிட் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 கிராம் 930 மில்லி இருக்கு. 1.5 பவுனுக்கு கொஞ்சம் மட்டுமே கூட இருக்கிற மாதிரியான காசு மாலை. இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே கியூட்டா அங்கங்க ரூபி ஸ்டோன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஹாரமுமே இருக்குங்க. ஹாரமுமே டாலர் இல்லாம யூ டைப்ல ரவுண்டா உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு லாங் ஹாரம். ரொம்பவே அழகா இருக்கும். இதுலயுமே உங்களுக்கு அங்கங்க ரூபி ஸ்டோன்ஸ் எல்லாம் கொடுத்து சூப்பரா பண்ணிருக்காங்க. காசு பாருங்க, நல்லா நெருக்கமா கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு ஒரு ஃபீல் இருக்கும், காசு மாலைனா காசு வந்து நல்லா நெருக்கமா போடணும், தூர தூரமா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கான காசு மாலை தான் இது. ஆனா இந்த காசு மாலையோட வெயிட் பாருங்க, சூப்பரான ஒரு காசு மாலையில இந்த வெயிட் தான் ஹைலைட்டே. 23 கிராம் தாங்க இருக்கு. 23 கிராம் 230 மில்லி, 3 பவுனுக்குமே கம்மியா இருக்கக்கூடிய வெயிட் தான். இதோட சேர்த்து அந்த நெக்லஸுமே இருந்ததுன்னா எவ்வளவு அழகா இருக்கும்னு பாருங்க. சேர்ந்து பாருங்க, வெயிட் பாருங்க, ரெண்டும் சேர்த்து 36 கிராம். 5 பவுன் எல்லாம் கிடையாதுங்க. 5 பவுனுக்கு 40 கிராம் வேணும். 4.5 பவுன் தாங்க இருக்குது. 36 கிராம் தான். இதுல பாருங்க, எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இப்ப நிறைய இருக்கு. நான் எல்லாமே டிஸ்பிளே பண்ணி உங்களுக்கு காட்டுறது கஷ்டம். அதனால நான் வந்து அப்படியே உங்களுக்கு வெயிட் மட்டும் போட்டு காட்டுறேன். 8 கிராமுக்கு இப்போ ஒரு அழகான நகாஸ் நெக்லஸ் எல்லாம் வந்திருக்கு. இதுல எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. வரிக்காய் கலெக்ஷன், வரிக்காயில 6 கிராம்ல இருந்தெல்லாம் இப்ப கலெக்ஷன் வந்திருக்குங்க. இந்த ஒரு வரிக்காய் செட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 கிராம் இருக்கக்கூடியது. 6 கிராம்லயே உங்களுக்கு இந்த பீஸ் வந்து இருக்கு. அடுத்து இது பாருங்க, வரிக்காயிலேயே இன்னும் எனாமல் இல்லாத மாதிரியான ஒரு வரிக்காய் டிசைன். செயின் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கா பெருசா இருக்கக்கூடிய ஒரு செயின் தான். இதோட வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு 14 கிராம் இருக்கு. வித் பேக் செயினோட சேர்ந்து போடும்போது ஒரு 2 பவுன் இருக்கக்கூடிய ஒரு நெக்லஸ் தான். அடுத்து பாருங்க, மாங்காய் மாலையிலேயே உங்களுக்கு ஒரு லக்ஷ்மியோட சேர்ந்த மாதிரியான மாங்காய் மாலை டிசைன்ஸ் இப்ப நிறைய பீசஸ் இருக்கு. சீக்கிரமா வந்து புக் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் சீக்கிரமா வந்து மூவ் ஆயிடும். இதோட வெயிட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 12 கிராம் இருக்கு. ஓகேங்களா? இப்ப வந்து ரேட்டு என்ன அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நான் இந்த வீடியோட முடிவுல உங்களுக்கு 8 கிராம் 12 கிராம் 14 கிராம் 16 கிராம்க்கெல்லாம் என்னென்ன ரேட் வருது அப்படிங்கறத நான் சொல்றேன். கண்டிப்பா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
8 கிராமுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு நெக்லஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா இன்னைக்கு மார்க்கெட் ரேட் படி ஒரு 70,800 ரூபாய் மாதிரி ரேட்டு வருங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 1.5 பவுனுக்கு ஒரு கலெக்ஷன் எடுக்கணுங்கிற மாதிரி இருந்தா 1,05,600 ரூபாய் மாதிரி வருங்க. அதே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 14 கிராம் அதாவது 1.25 பவுனுக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா இன்னைக்கு மார்க்கெட் ரேட் படி அப்ராக்சிமேட்டா ரேட் பாத்தீங்கன்னா 1,23,000 ரூபாய் மாதிரி வருங்க. இப்ப நான் சொல்றது எல்லாமே நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு என்ன மார்க்கெட் ரேட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வந்து வாங்கும் போது என்ன மார்க்கெட் ரேட் இருக்கோ அதை கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ரேட் சொல்லுவாங்க. அப்போ நான் சொன்ன ரேட்ல இருந்து கொஞ்சம் முன்ன பின்ன கண்டிப்பா மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா வந்து நம்ம ரேட் சொல்லும் போது இந்த ரேட்டுக்கு தான் அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கோல்டு பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ல முடியாது. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்ப வேணாலும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ரேட்டு வேணா மாறலாமே தவிர நீங்க இதுல எந்த கலெக்ஷன் நீங்க கேட்டீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனா இது இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நீங்க வரும்போது அந்த பீஸை காமிச்சு இருந்தா கையோட வாங்கிக்கலாம். சப்போஸ் இல்ல அப்படின்னா நீங்க ஆர்டர் பண்ணி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1 வீக்ல இருந்து 10 டேஸ்க்குள்ள உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்ம செஞ்சு கொடுத்துருவோங்க. அவ்வளவுதான். இன்னுமே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் என்னென்ன உங்களுக்கு வேணும் அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி கோல்டு வீடியோஸ் எல்லாம் அடிக்கடி உங்களுக்கு பார்க்கும்போது இந்த மாதிரி கோல்டு வாங்கணுங்கிற ஆசை உங்களுக்கு நிறைய வருங்க. அதனால டைம் இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி கோல்டு வீடியோஸ் எல்லாம் நீங்க பாருங்க. கோல்டு ரிலேட்டடான எல்லா வீடியோஸுமே நீங்க பாருங்க. உங்களை அறியாமலேயே உங்க வீட்லயும் உங்களை சுத்திலும் நிறைய வந்து தங்க நகைகள் சேர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இந்த வீடியோஸ் நீங்க பார்க்க உங்களுக்கு அது கிடைக்குங்க. நம்ம காட்டக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து லைட் வெயிட் அப்படிங்கறதுனால நம்மளுமே வாங்கலாங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமா வரும். உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்கக்கூடிய லைக் அடுத்த வீடியோ நான் பண்றதுக்கு எனக்கு வந்து ரொம்பவே மோட்டிவேட்டடா இருக்கும். கண்டிப்பா வந்து லைக் கொடுக்க மறக்கவே மறக்காதீங்க. ஷேர் பண்ணவும் மறக்கவே மறக்காதீங்க. இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.